வணக்கம். இன்றைக்கி நாம் மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் 1.5 மாங்காய் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருக்குது. நல்லா முத்தின மாங்காவாக இருந்தால் பச்சடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். வாணலில் 1/2 லிட்டர் தண்ணி விட்டு தண்ணி கொஞ்சம் காஞ்சதும் துருவி வச்சுருக்க மாங்காவை அதில் போட்டு நல்லா வேக விடுங்க. நான் மாங்காவை துருவி வச்சுருக்கேன். சிலர் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் வேக விடுவாங்க. அது மாதிரி வேக விடலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வேக விட்டுக்கோங்க. நல்லா வேகணும் மாங்காய். இது மாதிரி பீஸாக தனித்தனியாக தெரியாமல் ஒன்றா எல்லாம் சேர்ந்து வரும். மாங்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த 1/2 கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு பாதி கிளாஸ் தண்ணி விட்டு அதை நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் மண்ணெல்லாம் இருக்கும். உருக்கி நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னா அந்த மண் கசடு எல்லாமே ஃபில்டர் பண்ணி நம்ம தனியாக எடுத்துட முடியும். இப்போ பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பாகு இருக்கு இல்லையா, அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 காஞ்ச மிளகா கடுகு போட்டு தாளிச்சிடலாம். தாளித்ததை எடுத்து நம்ம மாங்காய் பச்சடி இப்போ கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அதில் கொட்டிடலாம். நான் ஏன் முன்னாடியே போட சொல்கிறேன் அப்படின்னா, மிளகாவில் இருக்கிற காரம் பச்சடியில் கொஞ்சம் இறங்கும். அந்த ஸ்வீட்டுக்கு இந்த காரம் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த வெள்ளைப்பாகு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா, அது நல்லா கொதித்து ஒரு செமி கிரேவி, அந்த கிரேவி பதத்துக்கு வரணும். கொஞ்சம் கெட்டியானோன்னே நம்ம நிறுத்திடலாம். ஏன்னா நீங்கள் இது ஆற இன்னும் அது கெட்டியாகிட்டே போகும். இந்த பதம் போதும். இப்போ மாங்காய் பச்சடி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.